வணக்கம். இன்னைக்கு நாம ராபர்ட் ஆடம்ஸின் ஹார்மனி வித் ஆல் லைஃப் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை பத்தி ஆழமா பார்க்க போறோம். நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் ரொம்ப அருமையா இருக்கு. நம்மளோட நோக்கம் என்னன்னா, ராபர்ட் ஆடம்ஸ் சொல்ற அந்த இரக்கமுள்ள வாழ்க்கை முறை, குறிப்பா சைவ உணவு, அப்புறம் எல்லா உயிர்களோடும் எப்படி ஒன்றிணைந்து வாழ்றதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். ஆமா. இது வெறும் உணவு பழக்கத்தை பத்தினது மட்டும் இல்ல. நம்மளோட உணர்வு நிலை, நம்ம ஆன்மீக பயணம், இது எல்லாத்தோடையும் எப்படி இது இணையுதுன்னு பார்க்கலாம். வாங்க கொஞ்சம் விரிவாவே பேசுவோம். நிச்சயமா. ராபர்ட் ஆடம்ஸோட போதனைகள்ல இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது கருணை எப்படி நம்ம உணர்வு நிலையை உயர்த்துது, நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு எப்படி உதவுதுங்கிறது தான். இது நம்மளோட இருப்பு, நம்ம பிரக்ஞையோட ரொம்ப ஆழமா தொடர்பு கொண்ட ஒரு விஷயம். அவர் இதை ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கார். அவர் ஆரம்பத்திலே சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. உங்கள் உடல் ஒரு கல்லறை அல்ல அப்படின்னு. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. விலங்குகளை நாம சாப்பிட்றதுக்காகவே படைக்கப்படலன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமா. அது மட்டும் இல்ல, மாமிசம் நம்ம உடல் இயக்கத்துக்கு அவசியமே இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆன்மீக பார்வை என்னன்னா, நாம விலங்குகளை உணவா எடுத்துக்கும் போது, அது கொல்லப்படும் போது பட்ட அந்த பயம், வலி, வேதனை, இது எல்லாத்தையும் நாமளும் உள்வாங்குறோம். ஓஹோ. இது நம்ம உடல் நலத்தை மட்டும் பாதிக்கிறது இல்ல. முக்கியமா நம்மளோட உணர்வு நிலையை இது கீழே இழுக்குது. இந்த நெகட்டிவ் உணர்வுகள் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இருக்கு. இதுக்கும் அவர் சொல்ற அந்த கடினமான இதயம், அதாவது ஹார்ட் அண்ட் ஹார்ட்ங்கிற கான்செப்டுக்கும் தொடர்பு இருக்கா? இதயம் கருமை இழந்து போகும்போது உண்மைய பார்க்க முடியாம போகுதுன்னு சொல்றாரு. கரெக்ட். மிகச்சரியா சொன்னீங்க. இதயம் கடினமாகும்போது கருணை குறையுது. அப்போ நாம மத்த உயிர்களோட வலியை உணர மாட்டோம். இதனால நம்ம வாழ்க்கையில குழப்பங்கள், துன்பங்கள் அதிகமாகுது. ஆடம்ஸ் ஒரு அருமையான ஓமை சொல்றாரு பாருங்க. நம்ம இப்ப இருக்கிற உணர்வு நிலை ஒரு ஏரியோட ஆழத்துல ஒரே இருட்டுல முழுகி கிடக்கிற மாதிரி. ஓ. ஆனா நம்ம உண்மையான இயல்பு அந்த ஏரிக்கு மேல பிரகாசமா இருக்கிற அன்னப்பறவை மாதிரி. அவ்வளோ பரிசுத்தமானது, விழிப்பு நிறைஞ்சது. ஆனா நம்ம செயல்களால, குறிப்பா இந்த கருணையற்ற செயல்களால நம்ம உணர்வு நிலை அந்த ஏரியோட அடிக்கி போயிடுச்சு. நாம் இந்த இருட்டு தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கையில தான் இருக்கு, நம்ம தேர்வுல தான் இருக்குன்னு சொல்றீங்களா? நம்ம ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் நம்ம உணர்வு நிலை மேல ஒரு தாக்கம் இருக்குன்னு ஆடம் சொல்றார். ஆமாம், நிச்சயமா. இதுதான் அவர் சொல்ற ஆன்மீக பொறுப்புணர்வு, ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி. நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் நாம தான் பொறுப்பு. கருணையோட இருக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம சாய்ஸ். சரி. குடும்பத்துக்கிட்ட, அந்நியர்கள் கிட்ட, ஏன் எல்லா உயிர்கள் கிட்டையும் கருணை காட்டும்போது தான் ஆன்மீக முன்னேற்றம் நடக்குது. இதயம் எப்போ மென்மையாகுதோ, கருணை எப்போ அதிகமாகுதோ, அப்போ துன்பங்களும் குழப்பங்களும் குறைய ஆரம்பிக்குது. புரியுது. நாம் அன்புக்கு கட்டுப்படும்போது இந்த உலக பற்றுதல்கள் தானா விலகுது. சரி. இப்போ விலங்குகளை துன்புறுத்துறது நம்ம உணர்வு நிலையை எப்படி கான்கிரீட்டா பாதிக்குதுன்னு ஆடம்ஸ் ஒரு 3 நிலை சொல்றாரு. அத கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதல் நிலை உணர்வு நிலையை குறைக்குதுன்னு சொல்றாரு. ஆமா. அதாவது வன்முறையான செயல்கள்ல அது நாம நேரடியா செய்யறதா இருக்கலாம், இல்ல ஒரு விலங்கு துன்பப்படுறத பார்த்து ரசிக்கிறதா கூட இருக்கலாம். இதுல ஈடுபடும்போது நம்ம உணர்வு நிலை தானாவே ஒரு அடர்த்தியான, ஒரு தாழ்ந்த நிலைக்கு போகுது. அடர்த்தியான நிலை. ஆமா, டென்சிட்டி, பேஸ்னஸ்க்கு இழுக்குது. இது நம்ம ஆழ் மனசுல தூங்கிட்டு இருக்கிற நெகட்டிவ் குணங்களை அவர் சொல்ற மாதிரி சம்ஸ்காரங்களை தட்டி எழுப்புது. சம்ஸ்காரங்கள்னா என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. சம்ஸ்காரங்கள்னா, சுருக்கமா சொல்றதுன்னா, நம்ம முந்தைய பிறவிகள்ல இருந்தோ இல்ல இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள்ல இருந்தோ பதிஞ்சிருக்கிற மனப்பதிவுகள், பழக்கங்கள். ஓ, ஹேபிட்ஸ் மாதிரி. ஆமா, அது மாதிரி. கோபம், பொறாமை, பயம், இந்த மாதிரி விஷயங்கள். இது நம்ம இயல்பான உயர் நிலையை அடைய விடாம தடுக்குது. அப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு ஆடம் சொல்ற வழி ஆன்மீக அர்ப்பணிப்பு, சரணாகதி. அப்புறம் முக்கியமா அந்த நெகட்டிவ் குணம் எழும்போது அதுக்கு தீனி போடாம, அதோட பின்னாடி போகாம, அத சும்மா கவனிக்கிறது. ஆமா, இப்போ கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. கோபமா செயல்படாம, ஓ எனக்குள்ள கோபம் வருது அப்படின்னு கவனிச்சாலே போதும். அதோட சக்தி குறைய ஆரம்பிக்கும். ஆனா நாம வன்முறை, தீய எண்ணங்கள்ல ஈடுபட்டா இந்த சம்ஸ்காரங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ கருணை தான் இதுக்கு மருந்தா? நிச்சயமா. கருணையோட இருக்கும்போது, உயர்வான நோக்கத்தோட செயல்படும்போது நாம மேல போறோம். கருணை இந்த அடர்த்தியான கீழ்நிலைக்கு இழுக்கிற சக்தியா அழிக்குது. நீங்க ஆன்மீகத்துல வளர வளர எது சரியில்ல, எது உங்க உணர்வு நிலைய பாதிக்குதுன்னு நீங்களே இயல்பா ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இது முதல் நிலை.
அப்போ இரண்டாம் நிலை வன்முறையை உள்வாங்குதல்னு சொன்னீங்களே, அது எப்படி? இது இன்னும் கொஞ்சம் நேரடியான தாக்கம். கொல்லப்பட்ட விலங்குகள் அந்த கடைசி நேரத்துல அனுபவிச்ச பயம், திகில், அந்த வேதனை இதெல்லாம் அந்த மாமிசத்துல பதிஞ்சிருக்குன்னு ஆடம்ஸ் நம்புறார். ம் நாம அதை சாப்பிடும்போது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வருது. இது நம்ம செரிமான மண்டலம், உணர்ச்சி மண்டலம், நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் பாதிக்குது. அப்போ இதனால மனரீதியா கூட பாதிப்பு வருமா? குழப்பம், டிப்ரெஷன் மாதிரி. கண்டிப்பா. நம்ம உணர்வு நிலை வந்து இந்த இருளுக்கும் இந்த குழப்பமான உணர்ச்சிகளுக்கும் பழகிடுது. நம்ம ஆற்றல், இறை உணர்வுல நிக்க வேண்டிய ஆற்றல் இந்த உள்மாங்கப்பட்ட வன்முறையால வீணாகுது. ஆமா, ஆடம்ஸ் அவரோட குழந்தைகளே சைவமா வளர்ந்தாங்கன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அத ஒரு உதாரணமா காட்டி உடம்புக்கு மாமிசம் தேவையே இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொல்றார். இந்த உண்மையை நாம எப்ப உணர்றோமோ அப்ப நம்ம புலன்களுக்கு அடிமையா இருக்கிறத விட்டுட்டு சுயநலத்தை விட்டுட்டு உண்மையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம். சரி, மூன்றாவது நிலை வந்து பின்விளைவுகள், ரெப்பர்கஷன்ஸ். இது கொஞ்சம் நுட்பமா இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா, இது கர்ம விதியோட தொடர்புடையது. ஆனா இன்னும் ஆழமானது. நம்ம செயல்களுக்கு விளைவு உண்டு. அதுவும் எப்படி? நம்ம அறிவுக்கு விழிப்புணர்வுக்கு ஏத்த மாதிரி. அப்படின்னா? அதாவது தப்புன்னு தெரிஞ்ச ஒரு தப்ப செஞ்சா அதோட விளைவு ஜாஸ்தி, தெரியாம செஞ்சா அதோட தாக்கம் கம்மி. நாம கருணையோட வாழ ஆரம்பிக்கும்போது நம்ம துன்பங்கள் குறைய ஆரம்பிக்குது. ஆடம்ஸ் ஒரு அழகான விஷயம் சொல்றாரு. சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் தன்னைத்தானே அவ்வளோ சுலபமா யாருக்கும் காட்டாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு. அந்த அன்பை நம்ம வாழ்க்கையில காட்ட ஆரம்பிக்கும்போது தான் பிரபஞ்சத்தோட விதிகள் நமக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுதான் அவர் சொல்ற கருணையின் விதி, லா ஆஃப் கம்பேஷன். அதேதான். இது ஒரு யுனிவர்சல் லா. நாம விலங்குகளை துன்புறுத்த மறுக்கும்போது, கருணையோட வாழ முடிவு செய்யும்போது நாம இந்த உயர் விதியோட இணையறோம். இது ஏதோ கணக்கு வழக்கு மாதிரி இல்ல. நான் நல்லது செஞ்சேன் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படி இல்ல. இது ஒரு உயர் பரிமாணத்தோட இயல்பா இணையறது. இதனால நமக்கு தெரியாமலே உதவிகள் வரலாம், ஆபத்து விலகலாம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அருள், இறை தலையீடு, இரக்கம், கிரேஸ், இன்டர்வென்ஷன், மர்சி. கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஒரே இதயம், ஒன் ஹார்ட், ஒற்றுமை, யூனிட்டிங்கிற கருத்துக்கு இட்டு செல்லுது இல்லையா? நிச்சயமா. உண்மைங்கிறது நம்ம மனசோட லாஜிக்குக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் ஒரு ஆன்மீக பாதைய முழு நம்பிக்கையோட பின்பற்றும்போது இறைவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு ஆடம்ஸ் சொல்றார். கடவுள் நம்ம வெளிவேஷத்தை பாக்குறதில்ல, நம்ம இதயத்தை தான் பாக்குறார். சரி. ஞானோதயங்கிறது அந்த ஏரியோட அடியில் இருக்கிற இருட்ட பாக்குறதில்ல, அதுக்கு மேல பிரகாசிக்கிற அந்த சூரியனை, அந்த நிச்சயமான உண்மையை உணர்வது. அந்த ஒளி, அந்த இறை உணர்வு மனிதர்கள், விலங்குகள்னு எல்லா உயிர்களோட இதயத்திலையும் இருக்கு. ரமண மகரிஷி, புனித பிரான்சிஸ் மாதிரி ஞானிகள்லாம் விலங்குகளோட பேசினாங்க. அவங்களுக்கும் நம்ம மாதிரி உணர்வு, விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களே. ஆமா, ஆடம்ஸ் வந்து ரமணனோட ஆசிரமத்தை பசு லக்ஷ்மியோட கதையை அடிக்கடி சொல்லுவார். அது எப்படி பக்தி செலுத்துச்சு, கடைசியில எப்படி சமாதி நிலையை அடைஞ்சதுன்னு. ஓ, இது என்ன காட்டுதுன்னா, ஞானிகள் விலங்குகளை வெறும் மிருகமா பார்க்கல, நம்மள மாதிரி ஒரு ஆன்மாவா பார்த்தாங்க. விலங்குகள் கிட்ட நாம காட்டுற கொடுமை உண்மையில மனித குலம் தனக்குத்தானே செஞ்சுக்கிற துன்பத்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். நாம எப்போ எல்லா உயிர்களையும் அந்த ஒரே இதயத்தோட பகுதியா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம ஆன்மீக பரிணாமம் வேகம் எடுக்கும். ஆமா, இந்த பிரிவு மனப்பான்மை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தோணுது. கரெக்ட். புத்தகத்துல சில கேள்வி பதில்கள் மூலமாவும் நிறைய விஷயங்களை ஆடம்ஸ் தெளிவுபடுத்துறார். அதுல சில முக்கியமானதை மட்டும் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு அகிம்சை பத்தி என்ன சொல்றார்? அகிம்சைனா சும்மா செயலற்று இருக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. அது ஒரு பலவீனமும் இல்ல, உண்மையான வலிமையோட வெளிப்பாடு அது. அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு தப்பான விஷயத்தை எதிர்க்கிற ஒரு அமைதியான ஆனா உறுதியான நிலை. இது நம்மள துன்பச் சுழற்சியிலிருந்து விடுவிக்குது. சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கல் கேள்வி. குடும்ப சூழல்ல மத்தவங்க மாம்சம் சாப்பிடும்போது நம்ம எப்படி சைவத்தை ஃபாலோ பண்றது? சில சிக்கல்கள் வருமே. அதுக்கும் ஆடம்ஸ் வழிகாட்டுறார். ரொம்ப அமைதியாவும் ஞானமாவும் கையாளணும்னு சொல்றார். சண்டை போடாம அன்பா புரிய வைக்கலாம். ஓகே. அவங்க சமைக்கிறதுல நம்மால முடிஞ்ச வரைக்கும் மாம்சத்தை தவிர்த்துட்டு மத்தத சாப்பிடலாம். நம்ம சைவ உணவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். முக்கியம் என்னன்னா உறவை கெடுத்துக்காம அன்போட நம்ம கொள்கையில உறுதியா நிக்கிறது. சரி, இப்போ ஒருத்தர் கேக்குறார், நான் சின்ன வயசுல பண்ணையில வளர்ந்தேன், அப்போ தெரியாம விலங்குகளை துன்புறுத்திட்டேன், இப்போ என்ன பண்றதுன்னு. அதுக்கு ஆடம்ஸ் சொல்றது, கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த கில்ட் ஃபீலிங்ல மூழ்காம இப்போதிலிருந்து நான் விலங்குகளோட நலனுக்காக முழு அன்போட என்ன அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு முடிவெடுக்கணும்.
அவங்களுக்கு சேவை செய்யணும், அதுவே சிறந்த பரிகாரம். இதுதான் அவர் சொல்ற சரியான செயல், ரைட் ஆக்ஷன். சமூகத்துல நிறைய அறியாமை, கொடுமைகளை பாக்குறோமே, அது எப்படி எடுத்துக்கிறது? அது மனித குலத்தோட தற்போதைய குறைந்த பரிணாம நிலையை காட்டுதுன்னு புரிஞ்சுக்கணும். விலங்குகளை துன்புறுத்துறது தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறதுக்கு சமம். இது நம்ம ஒட்டுமொத்த உணர்வு நிலையை குறைக்குது, துன்பச் சுழற்சியை உருவாக்குது. நாம் அஹிம்சையா வாழ்ந்து வழிகாட்டலாம், ஆனா மத்தவங்கள ஜட்ஜ் பண்றது நம்ம வேலை இல்ல. புரியுது. சரி, அவரு சொல்ற வெளிப்படையாக மாறுதல், பிகம் டிரான்ஸ்பரண்ட் என்ன, அது எப்படி கருணையோட கனெக்ட் ஆகுது? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம கடந்த கால தவறுகளையும் நம்ம ஈகோவையும் சரி செய்யணும்னா அதுக்கு மிகுந்த அன்பு தேவை. விலங்குகளுக்கு செய்யற சேவை நேரடியா கடவுளுக்கு செய்யற சேவை மாதிரி. நாம எல்லையற்ற அன்பின் வாகனமாக வெஹிக்கிள் ஆஃப் தி இன்ஃபினிட் லவ் மாறணும்னு ஆடம்ஸ் ரொம்ப வலியுறுத்துறார். எல்லையற்ற அன்பின் வாகனம். ஆமா, நான் எல்லையற்ற அன்பின் வாகனம்னு தினமும் மனசுக்குள்ள சொல்லிக்க சொல்றார். இது ஒரு அஃபர்மேஷன் மாதிரி. இது எப்படி நம்மள மாத்தும்? இது நம்மள அகங்காரம், மனசோட அந்த குறுகிய எண்ணங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உண்மையான சுயத்துக்கு, அதாவது தூய்மையான, அன்பான, கருணை நிறைஞ்ச நிலைக்கு கூட்டிட்டு போகும். உள்ளுக்குள்ள ஒரு லேசான, மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும், ஒரு போயன்சி. நம்ம உண்மையான இதயம் அப்போ விழித்தெழும். சாக்கு போக்கு சொல்றதெல்லாம் விட்டுட்டு நாம எப்படி இருக்கோமோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த உண்மை நிலையை வெளிப்படுத்தணும். அதுதான் வெளிப்படைத்தன்மை. ஒரு தெளிந்த கண்ணாடி மாதிரி. அது தன்னோட இயல்பை மறைக்காது இல்லையா? அது மாதிரி நம்ம உண்மையான அன்பான இயல்பை எந்தவித மறைப்பும் இல்லாம வெளிப்படுத்துறது. கோபம், சுயநலம் மாதிரி அழுக்குகள்லாம் நீங்கி நம்மளோட தூயத்தன்மை பிரகாசிக்கும். அப்போ நம்ம ஆழத்துக்குள்ள போகணும்னு சொல்றீங்களா? ஆமா, நம்ம ஆழ் மனசுக்குள்ள போய் பார்த்தா அங்க மாறாத ஒரு யதார்த்தம், ஒரு அமைதி, அன்பு, இருப்பு இருக்கு. அதை உணரும்போது அன்பு தானா விரிவடையும். அதுக்கப்புறம் எந்த உயிருக்கும் நம்மளால தீங்கு செய்யவே முடியாது. ஏன்னா எல்லா உயிரும் அந்த ஒரே அன்போட வெளிப்பாடுன்னு புரிஞ்சிடும். ரொம்ப ஆழமான விஷயம். சரி, இப்ப கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம். சைவ உணவுக்கு மாற நினைக்கிறவங்களுக்கு ஆடம்ஸ் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கறாரா? ஓ, நிறையவே கொடுக்கறாரு. அவரோட சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்றாரு. அவங்க மனைவி ரொம்ப அழகா பலவிதமான சைவ உணவுகளை சமைப்பாங்களாம். அது ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்குமா. ஓ, அப்படியா? ஆமா, குடும்பமா ஒன்னா உட்காந்து அமைதியா சந்தோஷமா சாப்பிட்றதோட முக்கியத்துவத்தை சொல்றாரு. சாப்பிட்ற இடம் கூட அழகா பூக்கள், மெழுகுவர்த்தியோட இருக்குமா. இது உணவை மதிக்கிறதோட உறவுகளையும் பலப்படுத்துதுன்னு சொல்றாரு. அப்போ படிப்படியா மாறலாமா? எடுத்த உடனே மாற கஷ்டமா இருக்குமே. ஆமா, அதுதான் அவரும் சொல்றார். எடுத்த எடுப்புலயே எல்லாத்தையும் மாத்தணும்னு அவசியம் இல்ல. முதல்ல இறைச்சியை மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச பழகுன மத்த உணவுகளை சாப்பிடுங்க. சரி. தேவைப்பட்டா ஆரம்பத்துல இந்த டோஃபர்கி மாதிரி சில மாற்றுப் பொருட்களை பயன்படுத்தலாம். ஒரு 7 அடிப்படை சைவ ரெசிபியை நல்லா செய்ய கத்துக்க சொல்றார். அது ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும். ஆனா சைவ உணவுன்னா சுவை கம்மியா இருக்கும்னு ஒரு நினைப்பு இருக்கே. அது ஆடம்ஸ் மறுக்கிறார். அது சுவையற்ற, கட்டுப்படுத்தப்பட்ட உணவா இருக்கக்கூடாது. பலவிதமான சுவைகள், மசாலாக்கள் சேர்த்து ரசிச்சு சாப்பிடணும்னு சொல்றார். முதல்ல கருணைங்கிற நோக்கத்தை மனசுல வைங்க. அதுக்கப்புறம் மெதுவா ஊட்டச்சத்து பத்தி, அதாவது ஃப்ரெஷ் பழங்கள், காய்கறிகள் சேர்த்துக்கிறத பத்தி யோசிக்கலாம். இது ஒரு தியாகமா தெரியக்கூடாது, ஒரு மகிழ்ச்சியான மாற்றமா இருக்கணும். சூழலும் முக்கியம்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, ரொம்ப முக்கியம். நல்ல சூழல்ல அன்பானவங்களோட அமைதியா சந்தோஷமா சாப்பிட்றது அந்த அனுபவத்தையே மேம்படுத்தும். அது வாழ்வோட புனிதத்தையும் சகோதரத்துவத்தையும் காட்டுதுன்னு சொல்றாரு. இறுதியா சேவை பத்தி ஒரு அழைப்பு விடுறாரு இல்லையா, ஆக்ஷனுக்கு? ஆமா, அஹிம்சைங்கிறது வெறும் செயலற்ற நிலை இல்ல, அதுக்கு உறுதியான செயல் தேவை. மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே நாம மட்டும் ஞானம் அடைய முடியாது. சரிதான். எந்த அங்கீகாரமோ ரிவார்டோ எதிர்பார்க்காம மத்த உயிர்களுக்கு சேவை செய்யறது ரொம்ப முக்கியம்னு ஆடம்ஸ் சொல்றார். அவரோட நிறுவனம் மத்த அனிமல் வெல்ஃபேர் அமைப்புகள் செய்யற பணிகளை பத்தி சொல்லி நம்மளையும் அதுல பங்கெடுக்க ஊக்குவிக்கிறார். இது நம்ம ஆன்மீக பயணத்தோட ஒரு முக்கியமான அங்கம். அவர் நிறைய ஞானிகள், சிந்தனையாளர்களை மேற்கோள் காட்டுறாரு இல்லையா? அதுல முக்கியமா காந்தியோட மேற்கோள் ரொம்ப பிரபலம். ஆமா, காந்தி சொன்னது, ஒரு தேசத்தின் பெருமையும் அதன் தார்மீக முன்னேற்றமும் அதன் விலங்குகள் நடத்தப்படும் விவத்தை கொண்டு மதிப்பிடப்படலாம். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. ஆமா. இது மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன், ஆல்பர்ட் ஸ்வைட்சர், ஐன்ஸ்டீன், பர்னாட் ஷா, புனித பிரான்சிஸ், புத்த மத நூல்கள், ஜைன மதம்னு பல பேர் பல கலாச்சாரங்கள்ல இருந்து விலங்குகள் கிட்ட கருணை காட்ட வேண்டியதோட அவசியத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு தனிநபரோட கருத்து இல்ல, மனித குலத்தோட கூட்டு ஞானத்தோட ஒரு பகுதின்னு இது காட்டுது. ராபர்ட் ஆடம்ஸின் இந்த போதனைகள் உண்மையிலே நம்ம பார்வைய மாத்துது. கருணைங்கிறது வெறும் உணவு பழக்கம் இல்ல,
அது நம்ம உணர்வு நிலைய, நம்ம வாழ்க்கைய எப்படி முழுமையா உயர்த்தும்னு காட்டுது. இந்த ஆய்வை கேக்கும்போது உங்களுக்குள்ள எந்த விஷயம் ரொம்ப ஆழமா பதிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நாம ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த எல்லையற்ற அன்போட ஒரு கருவிய மாறலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். இல்லனா தோற்றத்துல நம்ம வேற வேற மாதிரி இருந்தாலும் ஆழத்துல எல்லா உயிர்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குங்கிற அந்த அடிப்படை ஒற்றுமைய பத்தி இன்னும் ஆழமா தியானிக்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம். இந்த இணைப்பு எல்லா பிரிவினைகளையும் தாண்டி நிக்குது. நிச்சயமா. சிந்தித்து பாருங்க. மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.